வெல்கம் டு காய்க்குட்டி நம்ம பயனுள்ள தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கொத்தவரங்காய் விதை வந்து நம்ம போட போகிறோங்க. கொத்தவரங்காய் அறுவடை நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விதைகளை வந்து இது பண்ணிக்கோங்க, டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி அப்பப்போ பாய்ச்சிட்டே இருக்கணுங்க. நமக்கு செடி நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு அறுவடை கிடைக்குதுங்க. பரவாயில்லைங்க, கொத்தவரங்காய் வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. 3 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தவரங்காய் கிடைக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் பறிக்கும்போது 3/4 கிலோ 1 கிலோ வர மாதிரிலாம் நமக்கு வந்து அது நல்ல மகசூல் கிடைக்குதுங்க. பாருங்கள், கொத்தவரை எப்படி நமக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது எல்லாருமே கேட்டாங்க, வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே, இது கொத்தவரங்காய் செடியா, இது என்னமோ வேறு எதுமோ செடின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் இந்த மாதிரி 20 ரூபா தாங்க, வாங்கிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வந்து நம்ம 1 கிலோ கடையில் வாங்கினீங்க அப்படின்னாலும் 50 ரூபா போடாமல் நம்மளால் கொத்தவரை வாங்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ டைம் வேணாலும் விற்கிதுங்க. நான் இப்போ ஒரு 4 டைம் 5 டைம் பறிச்சிட்டேங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இடம் இருந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு பறிச்சதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். 3/4 கிலோவுக்கு பக்கமாக வந்துருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.